ஹொசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் அவரது அறிவிப்பு நிறைவேற்ற சாத்தியம் இல்லாத அறிவிப்பு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹொசூர் விமான நிலையம் குறித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி திமுக எம்பி பில்சன் எழுப்பிய கேள்விக்கு அன்றைய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் PK சிங், மத்திய அரசு மற்றும் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கு இடையேயான ஒப்பந்தத்தின்படி பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்ட 2008ஆம் ஆண்டில் இருந்து 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2033ஆம் ஆண்டு வரை 150 கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையங்கள் அமைக்க முடியாது என்று பதிலளித்ததாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் ஹொசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் TAAL என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்றும், அவ்விமான நிலையத்தை பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்த 30 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் PK சிங் கூறியதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஹொசூர் விமான நிலையத்தை பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்த ஆகும் செலவு 30 கோடி ரூபாய் என்றும் விளக்கமாக கூறியதோடு மத்திய விமான போக்குவரத்து துறையின் ஆய்வு முடிவுகளையும் எடுத்து கூறியிருந்தார். அத்துடன் தமிழக அரசு TAAL நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஹொசூர் விமான நிலையத்தை மேம்படுத்தி பயன்படுத்தலாம் என்றும் மிக தெளிவாக கூறியிருந்தார். இவ்விளக்கம் அளிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் TAAL நிறுவனத்துடன் எந்த ஒப்பந்தமும் செய்யாமல் வெறும் விளம்பரத்துக்காக ஹொசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என்று தற்போது மீண்டும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது யாரை ஏமாற்றுவதற்காக என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.